வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஓமப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடலை மாவு 1 கப் அளவு. இந்த கடலை மாவு 1 கப் எடுத்திங்கன்னா அதே கப்பில் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போது இதில் கலருக்காக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டரையும் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் கூட இதில் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதை அப்படியே நம்ம ஒன்றா கலந்துக்கலாம் எல்லாத்தையும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பட்டர் அந்த மசாலா எல்லாமே எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இது ஊறிடுச்சு. கலர் பார்த்திங்கனாலே தெரியும். இதை நம்ம வடிகட்டி அப்படியே இந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஓம தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு. இதை சேர்த்துக்கலாம். இது மொத்தத்தையுமே சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதை தண்ணியாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஓமத்தை வந்துட்டு எப்படி நீங்கள் ஊற வச்சு சேர்க்கும் போதே அந்த வாசனையே போதுமானது. இல்லைன்ற பட்சத்தில் அதை லேசாக இடிச்சிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நமக்கு வந்துட்டு இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நமக்கு வேணும். நிறைய தண்ணி ஊற்றிடாமல் தேவையான அளவு ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஓமப்பொடி பண்ணுறதுக்கு நம்ம இந்த முறுக்கச்சை தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுலேருந்து நமக்கு நல்லா நைஸாக கிடைக்கும். இந்த ஓமப்பொடியை பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை அப்படியே புழிஞ்சு விட்டுடலாம். இது குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. அப்படியே இதை மெதுவாக நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் இதை பிழியும் போது பயங்கரமாக வந்து சூடாக ஆவி அடிக்கும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். உடனே இந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடும். அடங்கினதுக்கப்புறம் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம அப்படியே வெளில எடுத்துக்கலாம். இப்போது மீதம் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம அதே மாதிரி புழிஞ்சிக்கலாம். இப்படி புழியும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பயங்கரமாக ஆவி வந்து கையில் அடிக்கும். போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் இதை அப்படியே திருப்பி விட்டுருங்க. ஒரே பக்கம் விட்டிங்கன்னா கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். நமக்கு வந்துட்டு நல்ல எல்லோ கலரில் தேவை ஓமப்பொடி. இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம உடச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஓமப்பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.